இதில் வந்து வெளிர் பச்சை நிற உள்ள தண்டுக்கீரையும் சிவப்பு நிற தண்டுக்கீரையும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் அடுத்தது ஒவ்வொரு பலனாக நம்ம பார்த்துட்டே வரும்போது வறட்சி, அதாவது அடிக்கடி வாயில் அதாவது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், நாக்கு வந்து வறண்டு போயிடும், உடல் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்டா இந்த வறட்சி இருக்காது. அடுத்தது சீழ் மூலம், மூலத்தில் வந்து ரத்தம் முதல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்தது ஃபிஷர்னு சொல்கிற சீழ் வர ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்பில் ஆசனமாக இருக்கிற வெடிப்பில் வந்து சீழ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மூலத்துக்கு வந்து இந்த தண்டுக்கீரை வந்து ரொம்ப நல்லது. தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சீழ் மூலம் வந்து முற்றிலுமாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வயிற்று கடுப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு, அதாவது கடுத்துக்கிட்டு பேதி ஆகும், சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு பேதி ஆகும். அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தண்டுக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அதுக்கப்புறம் உடல் சூட்டாலையும் சரி, உடம்புல உள்ள நச்சாலையும் சரி, இல்லைன்னா உடம்புல வந்து நிறைய என்ன சொல்கிறது செரிமான சக்தி இல்லாதவங்களுக்கும் சரி, ஒரு விதமான உடம்புல வந்து துர்நாற்றம், அதாவது வேர்வையில் துர்நாற்றம் ஏற்படும்.